ஒரு அரங்கத்துக்குள்ளேயும் நடுவராக இருந்து பேசியிருக்கேன். ரொம்ப போனால் ஒரு 10 பேர் தான் பேசுவாங்க. பட்டிமன்றத்தில் நாங்கள் 4 பேர் தான். முதல்ல 6 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கிராமத்தால் என்ன பண்ணிட்டாங்க, 6 பேர் வேணாம் சார், உங்கள் பேச்சு குறைஞ்சிருது, அவங்க போட்டு பிளேடை போட்டுக்கிருக்காங்க, நீங்கள் பேசுகிறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடுது, அதனால் நீங்கள் ஆளுகளை குறைச்சிட்டு நீங்கள் ரொம்ப நேரம் பேசுங்க சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் இந்த பட்டிமன்ற ஃபார்முலாவை 6 இருந்ததை 2-2ன்னு மாற்றினோம். இப்போ எங்கள் டீமில் 5 பேர் தான். ஒரு காரை பிடிச்சி போனால் நாங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்போம், அது பாட்டுக்கு. இன்னொன்று, எங்கள் பட்டிமன்ற டீமில் உலகத்திலேயே பெண்கள் இல்லாத பட்டிமன்ற டீம் எங்கள் டீம் தான். காரணம் என்னென்னா, அது ஒரு பெரிய பிரச்சனை தான். அதுகளை கொண்டு போய் வீட்டில் பத்திரமா விடணும், கொண்டு போகணும். ராத்திரி 2 மணிக்கு பட்டிமன்றம் முடியும். பஸ் ஸ்டாண்டில் நின்று நான் பேசிக்கிட்டு இருப்பேன். பஸ் ஏற்றி விட வரைக்கும் துணைக்கு நின்றுக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கிறேங்க. என்கிட்ட படிக்கிற பயலுக நல்லா கலையை வளர்க்குறாங்கடா, அடே அப்பா, இலக்கியத்தை வளர்த்தா இப்படி வளர்க்கணும் ஐயா அப்படின்ட்டு போனேன். அன்னைக்கு விட்டவன் தான் நான். என்ன காரணம்னா, அது அவள் தான் அனுபவம் தான், வேறு ஒன்றும் இல்லை. இளமை காதல் வந்து உண்மையிலே ரசித்து சுவைத்து எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடிய காதல் இளமை. அந்த காதல் உண்மையாக இருக்கணும், அதுதான் இப்போ அவங்க சொன்னது. ஆனால் இளமையில் காதல் உண்மையாக இருக்க இந்த சமுதாயம் விடுவதில்லை. உண்மையான அவன் காதல் பண்ணால் கூட அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் யாராவது, மகனே காதலாக பண்ணுற, ரொம்ப சந்தோஷம்டா, உன்னைய பிள்ளையா பெற்றதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும்னு இதுவரைக்கும் எந்த தகப்பனாவது தன்னுடைய மகனுடைய காதலை ஏற்றுக்கொண்டதாக வரலாறே கிடையாது. ஏன் ஒரு பொண்ணு வந்து அவங்க அப்பாட்ட சொல்லுது, ஒரு பையனை நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கப்பா, அவன் லெட்டர் கொடுத்தான், நான் பதில் கொடுத்துட்டேன், எப்படி மேரேஜ் முடிச்சு வைக்கிறியா, இல்லை நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் முடிச்சுக்கிறட்டுமா அப்படின்னு கேட்டால் அவங்க அப்பா நெஞ்சு வெடித்து செத்து போயிடுவேன். இந்த பிள்ளைய அப்படி பாதுகாத்து வளர்த்தேன், இப்படி பெற்ற அப்பன்ட்டு அப்படி பேசிக்கிட்டு இருக்குதுன்ட்டு. காதல் உண்மையாக இருந்தால் இளமையில் அது மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அந்த காதல் எப்பொழுது அருமையான காதலாக, இனிமையான காதலாக, உண்மையான காதல் என்பதை எப்போது நிரூபணமாகும் என்று சொன்னால், அது திருமணத்தில் முடிந்தால்தான் ஒரு காதல் உண்மையான காதல் என்பதே உறுதிப்படுத்தப்படுவது திருமணத்தில் தான். வாழ்நாள் முழுவதும் ஒருத்தர் லெட்ரு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா? 75 வயசு கிழமை 65 வயசு கிழவிக்கு வந்து லெட்ரு கொடுத்துக்கிட்டு இருக்காரு, உன்னை நான் லவ் பண்ணுறேன், காப்பி குடிக்க வா அப்படின்னு. 2 பேரும் இன்னும் கல்யாணமே முடிக்கலையா, விட மாட்டேங்கிறாங்க. என்ன, எங்கள் அப்பானும் அம்மாவும் இன்னும் உயிரோடு இருந்துக்கிட்டு எங்கள் 2 பேர்த்தையும் சேர விட மாட்டேங்குதுன்னா இந்த காதல் வாழ்ந்து என்ன, வாழாமல் இருந்து என்ன? திருமணம் முடித்தால்தான் அந்த காதல் முழுமை அடைகிறது. அந்த திருமணத்துக்கு தான் பத்திரிக்கை அடிக்கிறான். யாருமே வந்து காதல் கடிதத்தை நேரடியாக போய் கடிதம் கொண்டு வந்திருக்கேன் உங்கள் மகளுக்குங்க, கொடுத்துட்றீங்களா அப்புறம் அப்படின்ட்டு எந்த அப்பன்ட்டையாவது அவங்க மகளுக்கு கடிதம் கொண்டு போய் நேரடியாக கொடுக்க முடியுமா? முடியாது. என்னுடைய மனைவி என்று என் மனைவியை நான் பகிரங்கமாக எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அறிமுகப்படுத்த முடியும். ஆனால் ஒரு இடத்துல போய் நம்ம செட்டப்புங்க, இது காதலிங்க, இது என் காதலிங்க, இவர் என் காதலருங்க அப்படின்னு எங்கேயாவது நம்மளால் தைரியமாக சொல்கிறதுக்கு இன்றைக்கி சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் காதலுக்கு இன்றைக்கி இருக்கா? இல்லை. ஆனால் மனைவியை தைரியமாக அழைத்து கொண்டு செல்லலாம். யார்? என்னுடைய மனைவி. லியோனி அவர்களுடைய மனைவி இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றுவார்கள் சொன்ன உடனே கூட்டிகிட்டு வரலாம். அதே மாதிரி எங்கேயாவது ஒரு பெரிய ஒரு மேடையில் என்னுடைய காதலி இங்கே கூட்டத்துக்குள்ளே உட்காந்துருக்காங்க, அவங்கள கூட்டி வந்து குத்துவிளக்கு ஏற்றுங்கன்னா அந்த நிகழ்ச்சி என்னத்துக்கு ஆகும் யோசனை பண்ணி பாருங்கள். என்னடா இது அநியாயமாக இருக்குது, யாரையோ கூட்டு வந்த பிள்ளைய கொண்டு வந்து இப்போ குத்துவிளக்கு ஏற்ற சொல்லிக்கிட்டு இருக்காங்களேன்ட்டு. கிடையாது. மனைவியை தைரியமாக அறிமுகம் செய்யலாம். காரணம், அங்கு அன்பு என்பது தொடக்கப்படுகிறது. கல்யாண பத்திரிகையை வந்து தன்னுடைய பாட்டில் வடிவமைத்து கொடுத்தது கண்ணதாசன் தான். நிகழும் பார்த்திப ஆண்டு ஆவணி திங்கள் 20ஆம் நாள் திருவளர் செல்வன் சிவராமனுக்கும் திருவளர் செல்வி ராஜேஸ்வரிக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தியருள வேண்டுகிறேன். தங்கள் நல்வரவை விரும்பும் ரகுராமன் ரகுராமன் ரகுராமன். இதுதான் கல்யாணம். இப்படி ஒரு பத்திரிக்கை அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோங்க. நிகழும் ஆடி மாதம் 25ஆம் நாள் P4 போலீஸ் ஸ்டேஷனில் டிஎஸ்பி முன்னிலையிலும் இன்ஸ்பெக்டர் முன்னிலையிலும் ஓடிப்போன என் மகனும் ஓடிப்போன என் மகளுக்கும் திருமணம் முடித்து சுற்றம் சூழ வந்திருந்து சாட்சி கையெழுத்து போட்டுவிட்டு ஓட்டலில் டீ குடிக்க வேண்டுகிறேன். இப்படிக்கு காதலுக்கு ஏற்பாடு செய்த ரகுராமன்
இந்த பத்திரிக்கை எவனாவது மதிப்பானா ஐயா? நான் முதல்ல சொன்ன பத்திரிக்கை கேட்குறதுக்கு எவ்வளோ இதமாக இருக்குது. கல்யாணத்துக்கு ஏன் பத்திரிக்கை அடிக்கிறான்னா அங்கு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே தொடங்குது. அந்த திருமணம் வந்து கனிந்து மகிழ்ச்சியை தருவது முதுமையில். அருமையாக சொன்னாங்க சகோதரி. காய்ந்த புற்கட்டு அவள் உடம்பு, ரசிப்பதற்கு அவள் உடலில் வேறு ஏதுமில்லை. எழுந்து வர சொன்னால் எழுந்திருக்க 1 மணி நேரம் ஆகிறது. என்னை தொடுவதற்கு கை நடுங்குகிறது. நடுங்கிய கைகளை பெற்றிருக்கிறாள். குழி விழுந்த கன்னத்தை பெற்றிருக்கிறாள். காய்ந்த வைக்கோர் கட்டை போல் அவளுடைய உடம்பு இருக்கிறது. ஆனாலும் நான் அவளுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏன் என்று சொன்னால் அவள் இருக்கின்றாள் என்ற ஒரு செய்தியே எனக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருகிறதுன்னு சொல்லி முதுமை காதலை பற்றி பாரதிதாசன் சொன்னார். உண்மையிலே முதுமையில் காதல் வந்து சுகம்தான். ஆனால் அந்த சுகத்தில் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் இருக்கு, ஏக்கம் இருக்கான். 25 வயசில் நடந்தது அப்படியே நினச்சி அசை போட்டு அப்படியே அடுத்து இளைஞர்களின் காதலே அப்படிங்கிற அணிக்கு சின்னத்திரை நாயகன் நடிகர் ரிஷி. ரொம்ப நல்லா பேசுனீங்க. உங்கள் பேருங்க? எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் பேர்? சில்வி இரா வேதநாயகி. ஓகே, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? இல்லை, நான் பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் சரியா அமைய. பாவம் அந்த மனுஷன், ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இல்லை, ரொம்ப பாவம். இல்லை, கல்யாணம் குவார்ட்ரு ஃபுல்லு ஹாஃப் என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தாங்க. அப்பவும் பாருங்களேன், அவங்க தேவைக்கு தான் இப்போவே ரெடி பண்ணுறாங்க. நீ வந்த குவார்ட் அடிக்கிற ஃபுல் அடிக்கிற இதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் எனக்கு வீட்டுக்கு எப்போ வேணாலும் வருவேன். பாருங்கள், 8:30 மணி ஆச்சு. இதே புருஷன் வீட்டுக்கு வந்தால் இன்னொரு பட்னி கிடப்பான். என்ன சுதந்திரம் பாருங்கள், 8:30 மணி வரைக்கும் இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சத்தியமாக நினச்சேன் உங்களுக்கு கல்யாணம் இருக்கும்னு நினச்சேன். நான் வேறு ஒரு கொஷின் கேட்கலான்றேன். பரவாயில்ல, உங்களுக்கு கல்யாணம் இல்லை பாலம். அது ஒன்றும் இல்லைங்க. ஒரு கண்ணதாசன் சார் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. காதல் என்பது எதுவரை, கல்யாண காலம் வரும் வரை, கல்யாணம் என்பது எதுவரை, கழுத்தில் தாலி விழும் வரை. ஸோ அதுலேயே தெரியுது காதல் என்பது எதுவரை, கல்யாணம் என்பது எதுவரை, தாலி வர வரைக்கும். ஸோ காதல் அப்படின்றது எங்கெங்க கல்யாணத்தில் முடிஞ்சிருது. அங்கே எப்போ தாலி கட்டுறானோ அவனை மாட்டிக்கிட்டான், அன்னையோட அவன் வாழ்க்கை முடிஞ்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பேசிகிட்டு இருந்தாங்க இவங்க, அவங்க அட்வொகேட் சகோதரி பேசிகிட்டு இருந்தாங்க. கல்யாணம் ஆச்சு, 1 மாதத்தில் கேட்டாங்க நீ என்ன படிக்கணும்னா அப்ளிகேஷன் வாங்கி கொடுத்தேன், போட்டேன். என்ன மாதிரி ஒரு சிறந்த கணவர் எனக்கு மாதிரி கிடச்சிருக்கவே மாட்டாங்க. அது எதுக்கு ஒரு ஒப்பிடுனா, அவர் காஃபி லஞ்ச் வாங்கி கொடுத்தாராம், அவர் பைக்கில் போகிறாராம், இவங்க காரில் போகிறாங்களாம். அதனால அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்காரு, லவ்வான். அது பேர் காதல் இல்லைங்க. காதலிக்கிறது அப்படின்றது என்னென்னா, உண்மையாக சொல்லுங்க, ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பிஃபோர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா உண்மையாங்க. சினிமாவில் பார்க்கலாம், சும்மா நெகட்டிவ் ஸ்டோரிஸ் எல்லாத்துலேயுமே இருக்குங்க. உண்மையான காதல் அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்க. வேலைக்கு போகிற இருக்கவங்க, வேலை கிடைக்காத இளைஞர்கள் இருக்காங்க. அந்த காதலி வந்து அவள் காலேஜ்க்கு எடுத்துகிட்டு போகிற டிஃபனை கொண்டு வந்து கொடுத்துட்டு, நீ இதை சாப்பிட்டுட்டு வேலை பாரு, நீ சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. நம்ம இப்போ பேசுகிறது, இப்போது சார் சொன்னார் உண்மையான காதல் பொய்யான காதல். காதல் ஒன்று தான், உண்மை மட்டுமே காதலே தவிர அதில் கேட்டகரிஸ் இல்லை. உண்மையான காதல், கெட்ட காதல் அப்படி ஒன்றுமே கிடையாது. ஸோ காதல் அப்படின்றதே உண்மைங்க. உண்மை, பாசம், நேசம் எல்லாம் அதுலேயே வந்துடுது. ஸோ இப்போ நம்ம தெளிவான ஒரு விஷயம் என்ன, நிறைய பேருங்க இன்றைக்கி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃப்ரெண்டை பற்றி நான் சொல்லணும்னு விரும்புவேன். எங்கள் துறையிலே இருக்கட்டுங்க, சினிமா அப்படின்னு வந்து இது வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் 7 வருஷமாக என் ஃப்ரெண்டாக இருக்கார். ஹீரோ ஆகிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அந்த 7 வருஷமாக ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. அந்த பொண்ணு பேரையும் நான் சொல்ல விரும்பலை. அவங்க இன்றைக்கி அவரோட ஃபுட் ஷெல்டர், அவர் மதுரைக்காரர். அந்த அவர் ஹீரோ ஆகிடுவார், கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அவங்க ஒர்க்குக்கு போகிறாங்க. அதே மாதிரி கால் சென்டர், இவங்க ஏதோ கவிதைலாம் சொன்னாங்க, கால் சென்டரில் ஏதோ 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு கால் சென்டரில் ஷி ஒர்க்ஸ் ஃப்ரம் 7 to morning 3ங்க. ஒர்க் பண்ணி இவருக்கு மந்த்லி இவரோட காஸ்டியூம்ஸ்லேருந்து இவர் அழகாக இருக்கணுன்றதுக்காக அந்த பொண்ணு செலவு பண்ணி இன்றைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கு. அவங்க பேரண்ட்ஸ்க்கும் தெரியும். ஸோ காதல் அப்படின்றது கண்டிப்பாக இளைஞர்கள் தாங்க வரும். முதியோருக்கு வருது, ஒரு தம்பதியருக்கு வருதுன்னா அவங்களுக்கு கொடுத்து வைக்கல, அவங்களுக்கு அந்த டைமில் காதல் பண்ண வாய்ப்பு கிடைக்கல, சரியான பொண்ணு கிடைக்கல. இன்றைக்கி வந்து அதெல்லாம் வச்சுட்டு எங்களுக்கு கிடைக்கலன்ற ஏக்கத்தில் இந்த வயசில் தான் காதல் வரணுன்றாங்க. அது உண்மை இல்லை. இளைஞர்கள் எல்லாருமே காதலிக்கணும். காதலிச்சா கண்டிப்பாக ஏதோ 10% 5% தோல்வி அப்படின்றது இருக்குது. அந்த தோல்வி எதனாலனா ரிலீஜன், காஸ்ட், அதான் மதம், மொழி, இதெல்லாம் தான் பிரச்சனை. காதல் அது எல்லாத்தையும் உடைக்குங்க. இந்தியா ஒன்று தான், யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது, நிறைய லாங்குவேஜஸ் பேசுகிறோம், நிறைய ரிலீஜன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த காதல்ன்ற ஒரு ஆயுதம் எல்லாத்தையும் ஒன்றாக்குது, ஒன்று பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி முஸ்லீம், ஹிந்துயிசம், கிறிஸ்டியானிட்டி இந்த மாதிரி ஜாதி எல்லாம் இல்லாத ஒரே இடம் காதல் மட்டும்தான்.
ஸோ காதல் கண்டிப்பாக ஜெயிக்கணும். இளைஞருக்குள்ளே தான் காதல் இருக்குது. ஸோ எல்லா யூத்ஸும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி இந்தியா ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியாக அவங்களால மட்டுமே பண்ண முடியும். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப லேட் ஆச்சு, அதனால் முடிச்சுக்கிறேன். ஸோ இளைஞர்களுக்கே காதல் சொந்தம். தேங்க்யூ. ஒரு கேமரா முன்னால் நடிக்கக்கூடிய ஒரு சின்னத்திரை வண்ணத்திரை நடிகனுடைய மனதில் இவ்வளவு ஆழமான ஒரு சிந்தனை வெளிப்படுத்திய அருமை தம்பி ரிஷி தன்னுடைய கலை பயணத்தில் மிகச் சிறப்பான ஒரு இடத்தை பெறும்படி நாம் அனைவரும் அவரை கரவொலி எழுப்பி வாழ்த்த வேண்டும். அடுத்து தம்பதியர் முதியவர்களே. பூக்கின்ற பூக்கள் எல்லாமே வாசனை வீசுறதில்லை, புதுசாக வர எல்லாமே புதுமைங்கிறது கிடையாது. காதல் காதல்னு சொல்கிறது எல்லாமே காதல் இல்லை. ஒரு வகையில் இந்த தம்பதி காதலையாவது ஒத்துக்கலாம் சார். இளமை காதல். உன்னை பார்த்தேன் என்னையே மறந்தேன், உன் தங்கையை பார்த்தேன் உன்னையே மறந்தேன், இப்படி போயிட்டுருக்குது. காதலில் இவங்க ஜாதியை ஒழிக்கிறதுக்காக தான் காதலே பண்ணுறாங்களாம். அந்த காலத்திலேருந்து சங்க காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் காதல் இருக்குது. ஆனால் ஜாதி மட்டும் ஏன் சார் ஒழியல? மழை பேஞ்ச உடனே மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த காளான் பூத்துருக்கிறத பார்த்துருப்பீங்க. வெள்ளை வெள்ளையாக நாய்க்கொடைன்னு சொல்லுவாங்க. உச்சி வெயில், மண்டையை புழக்கிற வெயில், காளான் பூத்துருக்கிறத பார்த்துருக்கீங்களா? பூத்துருக்கு. கருப்பு காளான் எங்கே? மெரினா பீச்சில். மெரினா பீச்சில் உச்சி வெயிலே ஆங்காங்கே கருப்பு காளான்கள். குடைக்குள் மழை இல்லை, குடைக்குள் இருவர். மண்டை காய்கின்ற வெயிலிலே தொண்டை காயும் வரை பேசிகிட்டு இருக்கான். ஆனால் எத்தனை காதல் திருமணம் வரைக்கும் வருகிறது? காதலில் என்னென்ன வார்த்தை பார்த்தீங்களா சார்? எதனா டீசெண்டாக இருக்குதா? ஃபிகரு, கடலை போடுறது சொன்னீங்களே, செட்டிலு, என்னது இதெல்லாம் சொன்னீங்களே, கனெக்ஷனு, லிங்க்கு, கரெக்ட் பண்ணுறது. நான் அதை கரெக்ட் பண்ணிட்டேன் சார். நீங்களும் ஆசிரியர், நானும் ஆசிரியர். கரெக்ட் பண்ணுறதுனா பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறதா நமக்கு தெரியும். நான் கரெக்ட் பண்ணிட்டேன். என்ன சார் இதுவா சார் காதல்? அதனால் எங்களை மாதிரி வாத்தியார்கள்லாம் இப்போ எங்கே போகிறீங்கன்னாக்கா கரெக்ஷனுக்கு போகிறேன்னு சொல்கிறதே இல்லை. வாத்தியாராக இருக்கார், இவ்வளோ மோசமான ஆளாக இருக்கார் அப்படின்னு. நான் பேப்பர் கரெக்ஷனை சொல்லிட்டு போகிறேன், அவன் பயங்கர கரெக்டிங் பேர் வழியாக இருப்பான் போல இருக்கு இந்த ஆள் அப்படி. கரெக்ஷனுங்கிற வார்த்தை கூட இப்படி ஒரு கரப்ஷனா? உண்மையில் ஒரு டீச்சருங்கிறதுனால ரொம்ப வேதனையோடு சொல்கிறாங்க. அதை தான் சார் சொல்கிறேன். இந்த இளமை காதல் ரொம்ப நொந்து போகிற அளவுக்கு பேசுகிறாங்க இவங்க. ஏதோ ஒரு சிலர் உண்மையாக காதலிக்கிறாங்க, ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு சிலர், பெரும்பான்மை காதல் எப்படி இருக்குது? பாதியில் விட்டுட்டு போயிடுறாங்க, நிறைவேறது கிடையாது. இந்த மாதிரி இளமை காதலை போய் பேசுகிறாங்க சார். அடுத்து தம்பதி காதல் பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதில்லை, ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. அவங்க இந்த சமூக இதில் பொருளாதாரத்தினாலையும், குழந்தை வளர்ப்பு, குடும்ப சிக்கல், குடும்ப சண்டை, இதனால் அவங்களுக்கு காதலிக்க நேரமில்லை. இப்படியே முதுமை காலத்துக்கு வந்துடுறாங்க. ஆனால் முதுமை காதல் பார்க்கை தேடுவதில்லை, பீச்சை தேடுவதில்லை, தனிமையை தேடுவதில்லை, தியேட்டரை தேடுவதில்லை. உள்ளத்தில் அன்பை மட்டுமே தேடுகிறது. அதையே நாடுகிறது. அதுதான் சார் முதுமை காதல். அன்பு ஒன்றுதான், அன்பை தவிர வேறொன்றில்லை என்று சொன்னால் அது முதுமை காதலுக்குத்தான் பொருந்தும். ஒரு 80 கல்யாணம் பண்ணிக்கிச்சின்னு சொன்னாங்க. ஒரு 80 கல்யாணம் பண்ணிக்கிச்சின்னு சொன்னாங்க. அது காதல் இல்லை சார். நான் ஒரு காதல் சொல்லட்டுமா சார்? கஸ்தூரிபா காந்தி, மகாத்மா காந்தியோடைய காதல். அங்கே எங்கே காதல் வந்துச்சுன்னு கேட்குறீங்களா? காதல் உள்ளத்தில் இருக்கவே தான் சார் அவங்க தேசப்பிதா மேலே அன்பு செலுத்தினாங்க. கஸ்தூரிபா காந்தி படுக்கையில் கிடக்கிறாங்க. அப்போ டாக்டர் சொல்லாரு, அவங்க அசைவ உணவு சாப்பிட்டா தான் உயிர் பிழைக்க முடியும்னு சொல்கிறாங்க. அந்த நிலையிலே கூட கஸ்தூரிபா காந்தி என் கணவருடைய கொள்கை தான் முக்கியம், என் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொன்னாங்க. பார்த்தீங்களா? அங்கே நிற்குது சார் முதுமை காதல். இவங்கெல்லாம் சொல்கிறாங்க முதுமையில் வர்றது காதல் இல்லை, பரிதாப உணர்ச்சின்னு. இல்லை சார், இல்லை. அது உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும், அனுபவித்திருக்கலாம் தெரியும் அந்த முதுமை காதலுடைய சக்தி. பாரதியார் பாடலை சொன்னாங்க, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடின்னு சொன்னாங்க. அதில் 4 வரி பாடல் தான் பாரதியார் எழுதினார். மீதி பாடலெல்லாம் கண்ணதாசன் எழுதினார். ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 இருந்துமென்ன வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விழாதிருந்தேன்னு சொன்னாங்க. அதில் கடைசி வரியை விட்டுட்டாங்க.
என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் அப்படின்னாங்க. தெய்வத்தின் அளவுக்கு மனைவியை உயர்ச்சி வச்சது. ஏன்னா இளமையிலையும் தம்பதியாக இருக்கும் போதும் தாதியாகவும் தோழியாகவும் நண்பனாகவும் அமைச்சனாகவும் இருக்கின்ற மனைவி தெய்வ நிலைக்கு என்னைக்கு வரான்னா முதுமை காதல்ல தான் சார். என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும்னு சொன்னது முதுமை காதல்ல தான். இளமை காதல்லையோ தம்பதியர் காதல்லையோ இது கிடையாது. அடுத்தது ஒன்று சொன்னாங்க, ஒரு பாடல் ஒன்று இருக்கு சார். நாடோடி பாட்டுக்கெல்லாம் தந்தன தந்தன தாளம், நான் பாடும்போது நெஞ்சினில் ஆயிரம் ஆயிரம் தாளம், சிரிக்கின்ற போது சிரிப்பது தானா காதல், அழுகின்ற போது ஆறுதல் தானே காதல், 20 வயதில் வருவது தானா காதல், 60 வயதிலும் தொடர்வது தானே காதல், 60 வயதிலும் தொடர்வது தான் முழுமை பெற்ற காதல். இதெல்லாம் முழுமை பெறாத காதல் சார். ஒரு துறையில் ரொம்ப வருஷமாக இருந்து ஜெயிச்சவங்களை என்ன சொல்லுவீங்க? நான் இந்த துறையில் பழம் தின்னு கொட்டா போட்டவன் சார்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி காதலிலே பழம் தின்று கொட்டை போட்டவர்கள் எங்கள் முதுமை காதல். லவ் வாஸ்ட் ஃபர்ஸ்ட் சைட், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்கிறீங்க காதல் தொடங்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அது உண்மையான காதல் இல்லை. லவ் வித் லாஸ்ட் சைட், லவ் வித் லாஸ்ட் சைட் சொல்கிறோமே அதுதான் சார் உண்மையான காதல். எங்கள் முதுமை காதல் தான் உண்மையான காதல். இளமை காதல், கற்பனையிலேயே மிதக்கின்ற காதல், தம்பதியர் காதல், நிஜத்தின் நிதர்சனத்தில் காதலிக்கு தொலைத்து போனவர்கள் தம்பதி காதல். ஆனால் உண்மை காதல், உறங்கா காதல், உள்ளத்தின் காதல், அருமை காதல், பெருமை காதல், உறங்கா காதல், உறங்கும் வரை, அதாவது கடைசி உறக்கம் கொள்ளும் வரை நிற்கின்ற காதல், நிலைக்கின்ற காதல் எங்கள் முதுமை காதல் தான். லவ் வாஸ் லாஸ்ட் சைட், முதுமை காதல் தான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து